வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக நமக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? சாஸ்திரத்தின்படி, நம்மளுடைய இந்திய ஐதீகத்தை சாஸ்திரத்தின்படி என்ன சொல்லுதுன்னா, நம்ம குடும்பத்தை விட்டு நம்ம விலகி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கீதை சொல்லுது, கடமையை செய்து கொண்டே ஆன்மீகத்தை அடைவது, நம்மளுடைய முக்தியை அடைவது, அதுக்கு தான் வழி காமிக்கிறது கீதை. இப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தை விட்டுட்டு தான் ஆன்மீகத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னா 99.99% ஒதுங்கப்படுவாங்க இந்த ஆன்மீக வாழ்க்கையிலேருந்து. பழங்காலத்தில் பார்த்தோன்னா ரிஷிகள் எல்லா குடும்பத்தினர்கள் தான் ரிஷிகளா பல பேர் இருந்தாங்க. ஆகையால குடும்பத்தை விலக்கிவிட்டு ஆன்மீக வழியில செல்லணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரம் சொல்றதில்ல. அதே சமயத்துல அப்படி விலகி இருக்கிறது சந்நியாசிகளுக்கெல்லாம், சந்நியாசிகள் சடங்குகள் மூலமாக சந்நியாசம் எடுத்தவர்கள், அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு விலகி இருப்பதற்காக நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது. ஆனா அன்னையின் வாழ்க்கையோ ஒரு இந்த விதிப்படி கிடையாது. அன்னையினுடைய ஆன்மீக வாழ்க்கை இயற்கையாக அமைந்தது. ஒரு கிரகஸ்த ஆசிரம விதிப்படி, ஒரு ஆசிரம விதிப்படி அமைந்தது அன்னையின் ஆன்மீக வாழ்க்கை கிடையாது. அவங்களுடைய இயல்பாகவே ஆன்மீக வாழ்க்கை அமைஞ்சது. நம்ம பார்த்தோன்னா தெரியும், அன்னை ஒரு சாதாரண குடும்ப பெண் போலதான், அன்னை ஒரு சாதாரண கிராம பெண் போல வளர்ந்தாங்க, தன்னோட குடும்பத்தோட தான் இருந்தாங்க. அப்புறம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் குடும்பத்தில் எல்லா தன் தம்பிமார்களுக்கு எல்லாருக்கும் அவர் பணிவடை செய்தார். அதற்கப்புறம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய கணவரின் குடும்பத்தில் அவங்களுக்கும் பணிவடை செய்தார். ஒரு சுயநலம் இல்லாமல் பணிவடை செய்து வந்தார். தன்னுடைய இயல்பான அந்த ஆன்மீக சக்தி, அதை தவிர தெய்வீகமே ஒரு எடுத்தவாறு வந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சாநித்தியத்தில் அவங்க ஒரு உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைஞ்சாங்க. இதுல இருந்து நமக்கு தெரிய வருது, சாதாரண குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே ஒருவர் உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் அன்னையனுடைய வாழ்க்கையிலேருந்து நாம் தெரிஞ்சு கொள்றது. நம்ம இப்போ பார்த்தோன்னே சாதாரண உலகியல் வாழ்க்கையில அன்புங்கிறது ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கும். இது பண்ணோம், இதை எதிர்பார்த்து தான் நம்ம சில பேருக்கு உதவி செய்வோம். சில பேர் எல்லாருக்கும் அன்பு செலுத்துவது, உதவி செய்வது பிற்காலத்தில் இது எப்படியான நமக்கு உதவும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் எல்லாருடைய நன்மை செய்வதோ அன்பு செலுத்துவதோ இருக்கும். அன்னையினுடைய அன்பு, நம்மளுடைய தாயார்களின் அன்பு தான் மிக சிறந்தது. அதுலதான் மிக குறைவான ஒரு சுயநலம் இருக்கிறது. நம்மளுடைய தாயார்களின் அன்பிலும் ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு குழந்தைகள்லாம் பெரியவங்களானதுக்கு அப்புறம் நம்மளை தன்னை காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா ஒருவர் வாழ்க்கையில தான் யாருக்கு அன்பு செலுத்துறார்களோ அவங்க கஷ்டத்தை கொடுத்தாங்க, துக்கத்தை கொடுத்தாங்க, அப்படிப்பட்டவர்கள் மேல ஒரு சமமாக அன்பு செலுத்துவது அப்படின்னு ஒருத்தரை நம்ம பார்த்தோன்னே, அவர் சன்னியாசியாக இருக்கட்டுமோ இல்லை ஒரு குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, அவங்கள நம்ம போற்றுவோம், வழிபடுவோம். அன்னையின் வாழ்க்கையில பார்த்தோன்னே அவருக்கு ஒரு விதமான எதிர்பார்ப்புமே இல்லை. இவங்களுக்கு செய்யணுங்கிற கடமை கூட கிடையாது. தன்னுடைய சகோதரரின் குழந்தைகளுக்கு அவர் உதவணும்,
அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு கடமையில அவங்க செய்யல, கருணையினால் அவங்க எல்லாருக்கும் சேவை செய்து வந்தார். அவங்க கிட்டேருந்து அவங்களும் இவங்களுக்கு கொடுத்தது அப்படிங்கிறத திரும்பி கொடுத்ததுங்கிறது ஒன்றும் கிடையாது. அவர் எதிர்பார்த்ததும் கிடையாது, அவங்கக்கிட்ட இருந்து அவர் அடைஞ்சதும் ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தும் எல்லா கஷ்டங்கள், எல்லா அவதூறுகள் அவங்க சொன்ன அன்னைக்கு கொடுத்தாலும் எல்லாத்தையும் சகித்து கொண்டு பொறுமையுடன் அவர்களுக்கு சேவை செய்தார். அன்னைக்கு இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த ஆன்மீக வாழ்க்கைங்கிறது பிரிந்ததாக இல்லை. அவங்க துறவு வாழ்க்கையின் அடிப்படையானது என்னது? தியாகம், அதுக்கப்புறம் அன்பு. இது ரெண்டு தான். இது ரெண்டும் அவங்க முழுமையாக கடைபிடிச்சார். ஆகையால அவர் ஒரு சன்னியாசிகள் கூட அவர்கிட்ட இருந்து, அன்னைக்கிட்ட இருந்து கற்க வேண்டியது பல இருக்கிறது. ஆகையால சன்னியாசி ஆகினால்தான், சன்னியாசி ஆவதன் மூலம்தான் ஒரு ஆன்மீக வாழ்க்கையை நாம் நடத்த முடியும் அப்படிங்கிறது கிடையாது. குடும்பத்தில் இருந்து கொண்டே நாம் ஆன்மீக வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படிங்கிறத காண்பிக்கிறது தான் அன்னையின் வாழ்க்கை. குருதேவருடைய மகா சமாதிக்கு அப்புறம் அன்னைக்கு இந்த உலகியல் வாழ்க்கையில ஒரு பற்றே இல்லாம போயிடுச்சு, ஒரு ஆசையே இல்லாம போயிடுச்சு. குருதேவர் இருந்த வரைக்கும் அவர் குருதேவருக்கு பணிவிடை செய்வதையே தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு அவர் முழுமையாக தன்னை அதில் ஈடுபடுத்தினார். குருதேவரின் மறைவுக்கு அப்புறம், மகாசமாதி அடைந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பற்றுக்கோலே இல்லாம போயிடுச்சு. ஆகையால முகுர்மு சமாதி ஏற்படுவதை அவருடன் இருந்தவர்கள் குலாப்மா, யோகின்மான்னு குருதேவருடைய சிஷ்யைகள், அவர்கள் குருதேவருக்கு அன்னை பணிவிடை செய்வதற்கு உதவினார்கள். அவர்கள் எப்போதுமே அன்னையோட இருந்தவர்கள். யோகின்மா, குலாப்மா அவர்கள் நாள்தோறும் பார்க்குறாங்க, அன்னை மூழ்கி கிடக்காங்க, உலகையில் சிந்தனையே இல்லை. இப்படியே இருந்தாங்கன்னு அன்னை தன்னுடைய வாழ்க்கையே விட்டு விடுவதாக அவர் நினைச்சார். தன்னுடைய உயிரை விடுறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க அண்ணன். ஏன்னா அன்னை ஒரு பற்றுமே இல்லை. அப்போ ஒரு பற்று வேண்டும். அப்போ உலகியல் வாழ்க்கையில வாழறதுக்காக ஒரு பற்று வேண்டும். அப்படிங்கிறதுக்காக குருதேவரே இது ஏற்படுத்திய யோக மாயை போல ராது அப்படிங்கிற தன்னுடைய தம்பி மகளை, அவருடைய தோற்றம் வந்து அன்னையை இந்த உலகியல் வாழ்க்கையில் ஈடுபடுத்துவதற்காக. என்ன, ஒரு முறை காஷிப்பூர்ல இருக்கும்போது குருதேவர் கடைசி நாட்கள், குருதேவருடைய கேன்சர் நோயினால் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். கடைசி நாளில் அவர் காஷிப்பூர்ல தங்கியிருந்த போது அன்னை கிட்ட கேட்கிறார், ஏன் நீ ஒண்ணுமே செய்ய மாட்டியா? இந்த கல்கத்தா மக்கள்லாம் புழுவை போல நெளிஞ்சிட்டு இருக்காங்க, நானே தான் எல்லாம் செய்யணுமா, உனக்கு ஒன்றும் செய்யறதுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அன்னை சொல்றாங்க, நான் ஒரு பெண், நான் என்ன செய்ய முடியும்? இல்லை இல்லை, உனக்கு நிறைய செய்யறதுக்கு பாக்கி இருக்கு. நான் என்ன செஞ்சிருக்கேன்? நான் ஒண்ணுமே செய்யலை, இன்னும் நீ செய்யறதுக்கு நிறைய பாக்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அதுதான் நம்ம தெரிய வருது, அன்னையின் குருதேவனுடைய மறைவுக்கு பிறகு அன்னைக்கு ஒரு உலகியல் பற்றுமை இல்லை. அந்த நிலையில குருதேவரே இந்த உருவாக்கிய இந்த ஒரு பற்று ராதுவின் மேல் குருதேவர் அவருக்கு காட்சி அளித்து சொல்றார், இதோ இந்த பெண், அந்த ராதுங்கிற பெண்ணை காமிக்கிறாரு, இதோ இந்த பெண்ணை நீ பற்றிக்கொள், நீ இந்த உலகியல் பற்று அப்போ உனக்கு ஏற்படும், நீ இந்த உலகியல் வாழ்க்கையில வாழ முடியும். பல பேர் வருவாங்க, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள், ஆன்மீக தாகத்துடன் பல பேர் வருவாங்க, பல பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். இவளை பற்றிக்கொள் அப்படின்னு ராதுவை காமிக்கிறாங்க. ராதா ராணின்னு பேரு. அபய் அப்படின்னு அவருடைய தம்பி, அன்னையினுடைய தம்பி. அவர் இளம் வயதிலேயே இறந்து விடுகிறார். அவர் ஒரு டாக்டர் ஆக இருந்தார். டாக்டருக்கு படிச்சுட்டு
அவர் குடும்பத்துக்கு உபயோகம் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவர் திருமணமானது ஆகி சில மாதங்களுக்குள்ளேயே இறந்து விடுகிறார் அபய். அவருடைய மனைவி ராதாராணி அப்படின்னு பேர். பல பேர் பல உறவுக்காரர்கள் ஒரே சமயத்தில் இறந்த பின்னர் தன்னுடைய அம்மா அப்புறம் மற்ற உறவுக்காரர்கள்லாம் இறந்த பின்னர் ராதுவுக்கே ஒரு பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஒரு நிலை வந்துடுது. அதே போல சுரபாலா அப்படிங்க அம்மா இருந்தாங்க, இது பாட்டி அவளை கவனிச்சுட்டு பாட்டி எல்லாமே இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு பைத்தியம் முடிச்ச ஒரு நிலை மாதிரி ஏற்பட்டது. சுரபாலாவும் அவனுடைய ராதுவோடைய அம்மா அவங்களும் ஒரு பைத்தியம். அப்படி இருக்கும்போது ராதுவை பார்க்கறதுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அன்னைக்கு வந்தது. பாசம் வந்தது. அந்த பற்றினால் அவர் அது ராதுவை இது குருதேவராலேயே ஏற்பட்டதாக ஒரு பற்று. இல்லைன்னா அன்னை தானும் குருதேவனுடைய மறைவுக்கு பிறகு தானும் குருதேவரோடையே அவர் இணைந்து விடுவது போல ஒரு தோற்றம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த ராதுவை தான் அச்சாணியாக கொண்டு அவர் உலக வாழ்க்கையை நடத்தினார். 1900 ஆண்டுலேருந்து ஆரம்பித்து 1920 மறைவுக்கு சில மாதங்கள் வரையில் ராதுவின் மேல் அப்படி ஒரு பற்று வைத்திருந்தார். அப்படி ரொம்ப பற்று இருக்குவதை பார்த்து மற்ற நெருங்கிய பக்தர்கள்லாம் சில பேர் சந்தேகப்படுவது உண்டு. என்ன இப்படி ஒரு உலக பெண்ணை போல குடும்ப பெண்ணை போல பற்று வச்சிருக்காங்களே அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அப்போ அன்னையே பல பேர் கேட்டாங்க, எப்படி நீங்க ஏன் இப்படி குடும்ப பெண்ணை போல இப்படி பற்று வச்சிருக்கீங்க? உங்களுடைய குடும்பத்தினர் தம்பியின் பெண்கள் அதனுடைய பேரன் பேத்தி இவங்க மேலெல்லாம் இப்படி ஒரு பற்று வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற. நாங்கள்லாம் பெண்கள், இது எங்களுடைய இயல்பு, குழந்தைகளை பார்த்தா அவங்கள அன்பு செலுத்துவது எங்களுடைய இயல்பு அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப திரும்ப சில பேர் கேட்ட போது சொல்றாங்க, என்ன மாதிரி வேற எங்கேயான்னு பார்த்துருக்கியா? நீ போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வா, எனக்கு சமமா வேற யாரு இருக்காங்க இந்த உலகத்துல, பார்த்துட்டு வாயேன் அப்படின்னு ஒரு சவால் விடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, பரம்பொருளின் மேல் தன் மனதை வைப்பவர்கள் அவருடைய மனது அப்படி ஒரு நுண்ணியமா ஒரு தூய்மையாகும். எதுல மனசு வச்சாலும் அதுக்கப்புறம் பரம்பொருளை தியானம் செய்பவர்கள் சாதாரண விஷயங்களில் மனது வைத்தால் அது அப்படியே ரொம்ப இறுக்கமாக பற்றி கொள்ளும். எந்த செயல்களை செய்தாலும் அது ரொம்ப ஆழமாக ஒரு சிந்தனை செய்யக்கூடிய திறன் பெறுகிறார்கள். அதனாலதான் நான் இந்த உலகில் வாழ்க்கையில வாழும்போது இந்த ராது இவங்க போல மக்களின் மேல் பெண்களின் மேல் நான் என் உறவினர்கள் மேல் நான் இவ்வளவு பற்ற வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல யோகின்மா அவங்களுக்கும் ஒரு சந்தேகம். நம்ம குருதேவரை பார்த்திருக்கோம், அவர் ஒரு தியாகத்தின் ஒரு சிரோமணியாக இருந்தவர். ஆனா நம்ம அன்னையை பார்க்குறோம், இப்படி உலக வாழ்க்கையில இப்படி ஈடுபாடோடு இருக்காங்களே, தன்னுடைய குடும்பத்தோட இவ்வளோ ஈடுபாடோடு இருக்காங்களே. அப்போ குருதேவர் காண்பிக்கிறார், ஒரு காட்சி காண்பிக்கிறார். யோகின் மாவுக்கு அவங்க தியானம் செஞ்சுட்டு இருக்காங்க கங்கை கரையில உட்காந்து. அப்போ ஒரு குழந்தை அப்படியே அடிச்சுட்டு போகுது கங்கை நதியில. இறந்த ஒரு பிணம், குழந்தையின் பிணம், ரத்தமெல்லாம் அப்படியே உடம்புல பூசப்பட்டு அது அடிச்சு கொண்டு போகுது. அந்த குழந்தையின் பிணத்தை காமிச்சு யோகின்மா கிட்ட சொல்றாங்க, அதோ பார், ஒரு குழந்தையின் பிணம் அப்படி மிதந்துட்டு போகுது, அதனால கங்கையின் தூய்மை குறைஞ்சிடுமா, அதனுடைய மதிப்பு குறையுமா? அதே போலதான் நீ அன்னையையும் பார். அவர் குடும்பத்துல ஈடுபட்டு எல்லா செயல்களையும் செய்தாலும், அவன் குடும்பத்தினர்களோடு இத்தனை பற்றோடு இருந்தாலும் அவருடைய தூய்மை ஒருபோதும் கேடு வராது. அவருடைய தூய்மைக்கு அவரும் அன்னையும் நானும் பிரிந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்றார் குருதேவர். வேறு, நான் வேறு அன்னை வேறு அப்படிங்கிறது, ரெண்டு பேரும் ஒன்றுதான் அப்படிங்கிறார். அருகாமையில் இருந்தவர்கள் பல பேர்
கல்கத்தாலேருந்து ஜெயராம்பாட்டிக்கு வந்திருக்காங்க, அன்னையோட தங்கி இருக்காங்க. அவங்களுடைய சிஷ்யர்கள் பல பேர் வந்து தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அன்னை இப்படி ஈடுபாடோடு தன்னுடைய குடும்ப செயல்களில் ஈடுபட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மனசுல சந்தேகம் வருது ஆரம்பத்தில். ஆனால் தங்கிட்டு கொஞ்ச நாள் இருந்து கொண்டு பார்க்கும்போது அவங்களுடைய தன்னுடைய உலகியல் நாட்டமே குறைஞ்சிட்டு வருது, தன்னுடைய ஆசைகள்லாம் குறைஞ்சிட்டு வருது. ஒரு மனதில் ஒரு சாந்தி நிலை அவர்கள் பெறுகிறார்கள். சில பேர் துறவையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகையால சாதாரண ஒரு குடும்ப பெண்ணை போல அன்னையுடைய பற்றை நாம் நினைத்தால் இப்படி ஒருவருடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி ஒரு சாதாரண குடும்ப பெண்ணுக்கு இருக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வரும். இது ஒரு சாதாரண குடும்ப பற்று கிடையாது. சாதாரண குடும்ப பற்று மட்டும் இருந்தால் தன்னுடைய குடும்பத்தார்கள் மீது தான் அன்பு செலுத்த முடியும். எல்லாரும் தன்னுடைய அன்னை போல, தன்னுடைய தாயார் போல அன்னையை பார்த்தாங்க. அப்படி உணர்ந்தார்கள். பார்த்தார்கள் மட்டும் கிடையாது, உணர்ந்தார்கள். ஆகையால அப்படி ஆன்மீக சக்தியை, ஆன்மீக விழிப்புணர்வை ஊக்குவிக்கும் அளவுக்கு சக்தி அன்னையிடம் இருந்தது. அவரோட சாதாரண மாணவி கிடையாது, இது சாதாரண பற்று கிடையாது. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பற்று காண்பிப்பது சாதாரண ஒரு குடும்ப பற்று மட்டும் கிடையாது அப்படின்னு தெரிய வருது. இதை தவிர ஒரு சாதாரண குடும்ப பற்றுல, சாதாரண உலகியல் அன்புல 3 விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். யார் மேல அன்பு செலுத்துறோமோ, யார் மேல நம்ம பற்று வைக்கிறோமோ, மற்றவர்கள் மேல இருக்கிற அன்பு பற்று இதெல்லாம் குறைஞ்சு போயிடும். நமக்கு பிடிச்சவங்க மேலதான் எல்லா அன்பையும் செலுத்துவோம். நமக்கு பிடிக்காதவங்க, நமக்கு நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய சொந்த பாந்தவர்கள், இவர்கள் மேல நம்ம வந்து அன்பு செலுத்துவோம். இதை தவிர மற்றவர்கள் மேல அவ்வளவாக அன்பு செலுத்த மாட்டோம். அவர்களுடைய வெற்றியை கண்டாலோ, அவர்கள் அடைவதை கண்டால் நமக்கு ஒரு பொறாமை கூட ஏற்பட முடியும். அதை தவிர எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம அன்பு சில பேருக்கு செலுத்தினோன்னா இந்த அன்பின் விநியோகமாக ஏதாவது கிடைக்கணும், நமக்கு திருப்பி ஏதாவது கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். இதுதான் உலகியல் அன்பு பற்றின் நியதி, இப்படிதான் வரும். ஆனா அன்னைக்கு இந்த எந்த விதமான குணங்களுமே கிடையாது. அவர் எதிர்பார்த்ததும் கிடையாது யாருக்கும். அவர் ஒரு சின்ன குழந்தையை போல எல்லாத்தையும் வாரி வழங்கினார் எல்லாருக்கும். அவளுடைய கருணை ஒரு கடல் மாதிரி இருந்தது. யாரு வந்தாலும் எல்லாருக்கும் அப்படியே வாரி வழங்கும் ஒரு நிலை உடையவராக இருந்தார். அதை தவிர நம்ம பார்க்கும்போது நம்ம சாதாரணமாக யார் மேல அன்பு வைக்கிறோமோ, பற்று வைக்கிறோமோ, அவர் மேல ஒரு பிடிப்பும் ஜாஸ்தி ஆகும், பற்று வளர்ந்து கொண்டே போகும். அதுலேருந்து நம்மளால அது ஒரு பந்தனமாகவே அமையும். அதுலேருந்து நம்மளால விடுபடவே முடியாது. எப்படி நம்ம கிராமத்தில் பார்த்துருக்கோம், மாட்டு வண்டி போச்சுன்னு அந்த 2 சக்கரம் போயிட்டே இருக்கும். அது ஆழமாக அந்த அதே பாதையில் தான் எல்லா மாட்டு வண்டிகளும் போகும். அது பாதை வந்து அப்படியே ஆழமாக போயிட்டே இருக்கும். அந்த வண்டி அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. அதுபோல நம்மளுடைய பற்றும், சில பேர் மேலே பற்று வச்சோன்னே அவங்க மேலே இருக்கிற பற்று அதிகமாகி கொண்டே போகும். அதுலேருந்து விடுபடுவது நம்மளால முடியாது. ஆனால் அன்னையின் வாழ்க்கையில் என்ன பார்க்குறோன்னு, அவங்களுடைய தூய மனத்திலான அவர் எதன் மேல், எந்த காரியத்தில் முழு மனதை அவர் அவர் யார் மேல் பற்று வைக்கிறார்களோ, யாருக்காக சில செயல்களை செய்கிறார்களோ, அது முழு மனதாக அவர்கள் செய்யக்கூடிய திறமையை பெற்றவராக இருந்தார். அதே சமயத்தில் அதிலிருந்து விலக்கி கொள்ள சக்தியும் பெற்றிருந்தார். இதுக்கு உதாரணமாக 2 உதாரணமாக நம்ம பார்ப்போம். 2 உதாரணங்கள் பார்ப்போம். அதை சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். முதல் உதாரணமாக அவருடைய தம்பி பெண் மாக்கு அப்படின்னு இருந்தாங்க. அவருக்கு ஒரு மகன் இருந்தான், பேரு நெடா அப்படின்னு பேரு. அந்த நெடா ரொம்ப புத்திசாலியான பையன். அன்னை மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தான், பக்தி வச்சிருந்தான்.
அன்னையும் அந்த குழந்தை நேடா அதன் மீது பக்தி ரொம்ப அன்பு செலுத்தினாங்க. அந்த குழந்தைய எப்போதுமே அன்னையோடையே இருக்கும். ஒரு முறை ஜெயராம்பாட்டியில் அன்னை இருக்கும்போது அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அன்னைக்கும் அங்கேருந்து கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரத்தில் கோல்பாரா அப்படிங்கிற ஒரு இடம். கோல்பாராவில் வந்து அன்னை தங்குறதாக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஜெயராம்பாட்டியிலேருந்து கோல்பாராக்கு வரப்போகிறதா இருக்காங்க. அப்போ இந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு. அப்போது அந்த குழந்தைக்குடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்துட்டு, சிகிச்சைக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து, அப்புறம் மற்றவங்களுக்கும் அந்த குழந்தைய நல்ல கவனத்தோடு பார்த்துருக்கிறதுக்காக எச்சரிக்கையெல்லாம் சொல்லிட்டு அவங்க கோல்பாராக்கு வந்து தங்கியிருக்காங்க. சில நாட்கள் அப்படியே கழியுது. அவங்க தினமும் யாரையான தன்னுடைய சேவகர்கள் யாரையான அமைச்சு நேடா எப்படி இருக்கான், நேடா எப்படி இருக்கான் அப்படின்னு அவர் வந்து விசாரிப்பதும் உண்டு. அப்போ ஒரு நாளைக்கு திடீர்னு அந்த நேடாவுக்கு மூச்சடைப்பு வந்து அந்த குழந்தைய 5-6 வயசு இருக்கும். அந்த குழந்தை அன்னை ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அந்த குழந்தை மேலே ஒரு பிடிப்போட பற்றோட இருந்தாங்க. அந்த குழந்தை இறந்து போயிடுது. அப்போ அன்னைய எல்லா காரியங்களையும் விட்டுட்டு அழ ஆரம்பிச்சாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. மத்தியானம் சமாச்சாரம் வருது அன்னைக்கிட்ட, இந்த செய்தி அன்னையை வந்து அடையுது. மத்தியானத்துலேருந்து அழ ஆரம்பிக்க எல்லா காரியங்களையும், எல்லா தன்னுடைய கடமைகள் எல்லா காரியங்களையும் விட்டுட்டு அன்னை புலம்பிட்டே அழறாங்க. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் யாராலையும் அன்னை சமாதானப்படுத்த முடியல. சாயங்கால வேலை பூஜைக்கு சமயம் ஆகுது. 6 மணி. மற்றவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க கூட கோல்பாராவில் யாரும் தங்கி இருக்காங்க. மற்றவங்க அன்னையோட தங்கி இருக்கிறவங்க அவங்களும் அன்னையோடைய மனநிலையை பார்த்து அவங்களும் ரொம்ப சோகத்தில் இருக்காங்க. யாரும் ஒரு செயல்லையும் ஈடுபடாமல் இருக்காங்க. அப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு. குருதேவருடைய வழிபாட்டுக்கு சமயம் ஆயிடுச்சு. அப்படி யாருமே அவங்கள ஒரு மும்முரமே தெரியாத இருப்பதை பார்த்துட்டு அன்னை தானே எல்லா தன்னுடைய சோகத்தையே அப்படியே மறைச்சு வச்சுட்டு இமீடியட்லி அவங்களோட மனநிலையே மாறி போயிடுது. பூஜைக்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறாங்க. எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுக்குறாங்க. ஆனால் சொல்லிகிட்டே இருக்காங்க நேடாவை பற்றி, எவ்வளோ நல்ல குழந்தை இப்படி போயிட்டானே இந்த சின்ன வயசுல. ஆனால் சட்டுன்னு தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளும் சக்தி அன்னைக்கு இருந்தது. சாதாரண மனிதர்களுக்கு இது கிடையாது. இது சாதாரண குடும்ப பற்று மாதிரி கிடையாது. அதே போல ராது மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்க. சாரதானந்தர் கல்கத்தால உத்போதன் அப்படின்னு பாக் பஜார் அப்படிங்கிற இடத்துல அன்னைக்காக ஒரு வீடு கட்டினார். என்ன, அன்னை ஜெயராம்பாட்டியிலேருந்து கல்கத்தாவுக்கு வரும்போது அவங்களுக்கு வெவ்வேறு இடத்துல வீடை வாடகைக்கு எடுத்து அங்கே வந்து அன்னை தங்க வேண்டிய அவசியம் ஏற்படும். ஒவ்வொருத்தரையும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அன்னைக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா புது இடத்துல வந்து தங்கி இருக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல தன்னுடைய செயல்களெல்லாம் மாற்றிக்கொள்ளணும். ஆகையால் சாரதானந்தர் நினைச்சார், ஒரு வீடு அன்னைக்குன்னு நம்ம வந்து கட்டுவோம், ஏற்படுத்துவோம். அங்கே வந்து கல்கத்தாக்கு வந்தாங்கன்னா ஜெயராம்பாட்டியில் வந்து அங்கே தங்குவாங்க. அப்படி உத்போதன் அப்படிங்கிற இடம் பாக் பஜார் அப்படிங்கிறது ஆக்சுவல் இடத்து பேர் பாக் பஜார். அங்கே உத்போதன் அப்படி அந்த சென்டருக்கு பேர் அந்த இடத்துக்கு பேர் உத்போதன். நம்ம அன்னையின் வீட்டுக்கு பேர் உத்போதன். ஏன்னா அங்கேருந்து உத்போதன்கிற பெங்காலி பத்திரிகை வெளிவருது. எப்படி ராமகிருஷ்ண விஜயம் வெளிவருதோ சென்னையிலேருந்து, அதுபோல் உத்போதன்கிற மாத பத்திரிகை வங்க பாஷையில் இந்த மாத பத்திரிகை அங்கே உத்போதன் காரியாலயத்திலேருந்து வெளிவரும். அந்த உத்போதன்கிற இடத்துல அன்னைக்காக பாக் பஜாரில் அன்னைக்காக ஒரு வீடு அமைச்சாங்க. வீடு எல்லாம் கிரக பிரவேசம் ஆயிடுச்சு. அன்னை வந்து அங்கே தங்க வராங்க. பார்க்குறாங்க, அன்னைக்காக ஒரு தனி ரூமு, அதில் அன்னைக்கு தனியாக கட்டில் வச்சு வைக்கப்பட்டிருக்கு. பக்கத்து அறையில் ராதுவுக்கு தங்கிறதுக்காக ஒரு கட்டில், அவங்க தங்கிறதுக்காக ராது தங்கிறதுக்காக ஒரு இடம் தனியாக வச்சுருக்கு. அப்போது அன்னை வந்து பார்க்குறாங்க, இது எப்படி நான் ராதுவை விட்டு எப்படி பிரிஞ்சு இருக்க முடியும்?
அப்படி சொல்றாங்க. நான் தூங்க கூட முடியாது, ஒரு நிமிஷம் கூட அன்னையால இருக்க முடியாது ராதுவை பிரிஞ்சு. ஆகையால அந்த கட்டில அவரோட ரூம்லயே போடப்பட்டது. கடைசி வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க. அப்போ அப்படி அன்னை வந்து ராதுவிடம் இருந்து பிரிஞ்சே இருக்க முடியாத ஒரு அப்படி அப்படி ஒரு பற்று வச்சிருந்தாங்க. அப்படி இருந்த ராது அன்னையினுடைய கடைசி நாட்கள்ல ஒரு ஒரு 2 மாசம் முன்னாடி அன்னையை கூப்பிட்டு சொல்றாங்க, சாரதை இவங்க எல்லாத்தையும் அமைச்சு வை, ராதுவை அமைச்சு வை, ஜெயராம் பாட்டிக்கு அமைச்சு வை. ஏன்னா சாதாரண மனிதனுக்கு என்ன ஏற்படும்னா, கடைசி நாட்கள்ல தன் உயிரை விட போகும் அந்த நாட்கள்ல எந்த மனிதர்கள் மீது அவர்கள் பிரியமாக இருக்கிறார்களோ, எந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை தன் அருகிலேயே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தங்க பிரியமான மனிதர்கள், பிரியமான பொருட்கள் எப்போதும் நம்ம கிட்டேயே இருக்கணும் அப்படின்னு ஒரு பிடிப்பு வருமா, அதிகமா ரொம்ப அபூர்வமான ஒரு சக்தி வரும், அப்படி பிடிப்பு, ஒரு பற்று அப்படி ஏற்படுமா. ஆனா அன்னையின் விஷயத்திலோ இது வேறுபட்டதாக இருந்தது. அன்னை சொல்றாங்க, இம்மீடியட்லி ராதுவை கூட்டிட்டு போ. ராதுவனுடைய குழந்தை, கை குழந்தை அப்படியே தவிழ்ந்து வந்து அன்னை ஒரு 2 நிமிஷம் தான் முடிஞ்சிச்சு, தவிழ்ந்து வந்து அன்னை மேல வந்து உட்கார வருது. அன்னை படுத்திருக்காங்க, அன்னையினுடைய அறையில வந்து தவிழ்ந்து வருது. இதை இப்பவே இதை நகர்த்து, இவங்களெல்லாம் பார்க்கறது, இந்த மாயையெல்லாம் நான் எடுத்துட்டேன், இப்பவே கூட்டிட்டு போயிடு, எல்லாம் அது ஜெயராம் பாட்டிக்கு கூட்டிட்டு போ, இவங்க யாரும் எனக்கு வேண்டாம். அதான் குசுமாதபி மிருதுனி வஜ்ராதபி கட்டோராணி, ஒரு பூவை போல மென்மை உடையவராக இருந்தார். அதே போல கடைசி சமயம் வரும்போது வஜ்ரத்தை போல அப்படி கடினமானவர். ஆகையால் அன்னையினுடைய வாழ்க்கை ஒரு அபூர்வமான ஒரு தெய்வீக மாணவியாக சில சமயங்கள்ல நம்மிடம் அவர் வெளிப்பட்டார். ஒரு சாதாரண பெண்ணாகவும் குடும்ப பெண்ணாகவும் அவர் சாதாரண மாணவி போலவும் தெய்வீ மாணவி போலவும் 2 கலந்தார் போல நம் முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை நம் முன் வருகிறது. சாதாரண உலகியல் மனிதர்கள் தாங்கள் படும் துக்கம், கஷ்டம், அதிலிருந்து அவங்க அதை எதிர்கொள்வதற்கான ஒரு சக்தியை பெறலாம் அன்னையனுடைய வாழ்க்கையிலேருந்து. அன்னையனுடைய குடும்ப வாழ்க்கை அவருடைய ஒளிமயமான ஆன்மீக வாழ்க்கையின் ஒரு பின்னணியாக அமைஞ்சது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. மதுரை